1ஆம் அதிகாரத்தில் அடங்கியிருக்கிற ஒட்டுமொத்த சம்பவங்களும் எதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது? Why do we have chapter 1 of Matthew's Gospel? எதற்காக நிச்சயதார்த்தமான ஒரு நிலையிலே கர்த்தர் மரியாள் தாயார் கர்ப்பந்தரிக்க செய்தார்? கன்னிகை நிலையிலே எதற்காக தூதன் மரியாளமாட்ட பேசும் பொழுதே யோசேப்பு கிட்ட பேசாமல் 4-5 மாதம் ஆனதுக்கு அப்புறம் கர்த்தர் தூதனை அனுப்பி பேசுகிறார்? எப்படி இயேசு என்பதான பரிசுத்தம் உள்ள பரிகாரியாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்தார்? எதற்காக பிறக்க போற இந்த பரிசுத்தம் உள்ள மெசியாவுக்கு இயேசு என்பதான பெயரை வைக்கத்தக்கதாக தூதன் சொல்லுகிறார்? Now please turn your Bibles to Matthew's Gospel chapter 1. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 18 இருந்து 25 வரைக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். Now the birth of Jesus Christ was as follows. So when his mother Mary had been betrothed to Joseph, before they came together, she was found to be with child by the Holy Spirit. And Joseph, her husband, being a righteous man and not wanting to disgrace her, planned to send her away secretly. But when he had considered this, behold, an angel of the Lord appeared to him in a dream, saying, Joseph, son of David, do not be afraid to take Mary as your wife, for the child who has been conceived in her is of the Holy Spirit. She will bear a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sins. Now all this took place to fulfill what was spoken by the Lord through the prophet. Behold, the virgin shall be with child and shall bear a son, and they shall call his name Emmanuel, which translated means God with us. And Joseph awoke from his sleep and did as the angel of the Lord commanded him, and took Mary as his wife, but kept her a virgin until she gave birth to a son, and he called his name Jesus. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசேப்புக்கு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஏவாளை ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசேப்பை மரியாளிடத்தில் அனுப்புகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அசுத்தமுள்ள தூதன் ஏவாளிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தமுள்ள தூதன் மரியாளிடத்திலும் யோசேப்பிடத்திலும் நாம் பேசுகிறதை பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அசுத்தாவி என்று சொல்லப்படுகிற பிசாசு ஏவாள் பாவத்தை கர்ப்பதரிக்கத்தக்கதாக சோதிக்கிறான். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் மரியாள் பரிகாரியாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை கர்ப்பதரிக்க பலப்படுத்துகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வித்தாகிய இயேசுநாதரை பற்றி ஏவாளுக்கு வாக்குத்தத்தமாக அருளப்பட்டது. மத்தேயு சுவிசேஷத்தில் அதிவித்தாகிய கிறிஸ்துவை மரியாள் தாயார் கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஜீவ விருட்சத்தின் மரத்துக்கிட்ட இருந்து கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் தூரப்படுத்துகிறார்.
மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல ஜீவ விருட்சத்தின் கனி அல்ல, நித்திய ஜீவன இருக்கிற இயேசு கிறிஸ்துவே வருகிறார் மரியாள் யோசேப்பின் இடத்திலே. பாவத்தில் விழுந்தவருக்கு கர்த்தர் முதலாவது ஏவாள்கிட்ட பேசிட்டு பிறகு ஆதாமிடத்திலே சாபத்தை கூறுகிறார். அதே போல ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனுக்கு அடுத்த சொரூபியா இருக்கிற இயேசுநாதர் குறித்தான நல்ல செய்தியை முதலாவது மரியாள் இடத்துல பேசின பிறகு கர்த்தர் தூதன் நிமித்தமாக யோசேப்பின் இடத்துல பேசுகிறார். இட்ஸ் ஜஸ்ட் a simple correlation. 1ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 25 வசனங்கள் இருக்கிறது. இந்த 25 வசனங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் நாம் கேட்டோமே ஆனால் அவர் ஒரு வசனத்தில் முடிப்பார். கலாத்தியர் 4:4 ஆங்கிலத்தில், கலாத்தியர் 4:5 தமிழ்ல வருகிறது. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தேவனுடைய குமாரன் அனுப்பப்பட்டார். ஒரு வசனத்தில் முடிப்பார் அப்போஸ்தலனாகிய பவுல் மத்தேயுடைய ஒட்டுமொத்த 25 வசனங்களை. வாசித்து கேட்ட வசனங்களுக்குள்ளாக போவதற்கு முந்தி, why do we have chapter 1 and its whole happening? எதற்காக 1ஆம் அதிகாரம் நம்ம இடத்துல இருக்கிறது? 1ஆம் அதிகாரத்தில் அடங்கி இருக்கிற ஒட்டுமொத்த சம்பவங்களும் எதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது? Why do we have chapter 1 of Matthew's gospel? Because தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்தது எது நிறைவேறும்படியாக? தீர்க்கதரிசிகள் மூலமாய் தீர்க்கதரிசி நிமித்தமாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும்படி இதெல்லாமே நடந்தது. எதெல்லாம் நடந்தது? In order to fulfill the prophecy prophesied by a prophet. தமிழ்ல 1:17. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 முறைகளுமாம். இப்போ வசனம் 22. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. எதெல்லாம் நடந்தது? எவ்வளவு தலைமுறைகள் நடந்தது? எவ்வளவு தலைமுறைகள் நடந்தது? எவ்வளவு 14 இருந்துச்சு. அங்க 3 14 இருந்தது. இதெல்லாம் தீர்க்கதரிசி நிமித்தமாய் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக நடந்தது. 42 தலைமுறைகளுடைய ஒட்டுமொத்த வரலாறுக்கான காரணம் தீர்க்கதரிசி நிமித்தமாய் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறும்படியாக. நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நான் உள்ள போக விரும்புகிறேன். சேவியர் in sinners form, பரிகாரியாகிய ரட்சகர் பாவ சாயலிலே பிறந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சேவியர் in sinners form. ஆதியாகமத்தில் கர்த்தர் மனுஷனை அவருடைய சாயலில் உண்டாக்கினார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பாவியான மனுஷனுடைய சாயலிலே கர்த்தர் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் வசனம் 16, 1:16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். ரொம்ப அருமையாக 1ஆம் அதிகாரம் வசனம் 2 ஆபிரகாமிலிருந்து பிடித்து யோசேப்புடைய தகப்பனாகிய யாக்கோபு வரைக்கும் அவங்க அப்பாவுடைய பேரை சொல்லி வந்தவருக்கு கரெக்டாக யோசேப்புக்கு அடுத்து இயேசு பிறந்தார் என்பதன வார்த்தையை போடுவதற்கு முந்தி யோசேப்புடைய மனைவியாகிய மரியாளுக்கு பிறந்த இயேசு என்பதான ஒரு வித்தியாசமான முடிவிலே மெஸ்ஸியாவுடைய பேரை சொல்லி முடிக்கிறார் வசனம் 16. எதற்காக அந்த மாதிரி விசித்திரமான ஒரு வசனம் 16 2-15 வரைக்கும் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பிதாக்கள்னால் பிறந்த பிள்ளைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வசனம் 16 வரும் பொழுது தகப்பனாகிய யோசேப்புக்கு பிறந்த மெஸ்ஸியா என்று சொல்லாமல் அவருடைய மனைவியாகிய மரியாளாமாக்கு பிறந்த மெஸ்ஸியா என்று சொல்லிதான் வசனம் 16 முடிகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசனம் 17 வந்து 42 தலைமுறையுடைய குறிப்பை 17 சொல்லியிருக்கிறார் மத்தேயு. ஏன் 42 தலைமுறைகளிலும் வசனம் 16 நடக்கிற ஒரு பிறப்பு நடந்ததே இல்லை.
வசனம் 16ல யோசேப்புடைய மனைவிக்கு பிறந்த மெசியாவாகிய இயேசுநாதர் என்று சொல்லப்படுற அந்த வசனத்தின் பிறப்பு போல 17ல இருக்கிற 42 தலைமுறைகளிலும் எங்குமே எப்பவுமே அப்படி நடந்தது கிடையாது. சாராள், அன்னாள் என்று மலடியா இருந்தவர்கள் பிள்ளைகளை, குமார்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஆனால் புருஷனை அறியாத கன்னிய ஸ்திரீ பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை. அது கடந்த காலமானாலும் சரி, இந்த காலகட்டத்தில் வரப்போற காலமானாலும் சரி, கன்னியகை கர்ப்பம் தரித்து குமாரனை பெற வாய்ப்பே இல்லை. ஆகையால் வசனம் 16ல சொல்லப்படுற அந்த ஒரு வசனத்தில் நடந்திருக்கிற சம்பவம் 42 தலைமுறைகள் என்று சொல்ற ஆபிரகாமிலிருந்து இருந்து பிடித்து யாக்கோபு என்று சொல்லப்படுற யோசேப்புடைய அவங்க அப்பா வரைக்கும் இப்படியாப்பட்ட ஒரு கன்னிகை பிறப்பு நடந்ததே இல்லை, நடப்பதும் இல்லை, நடக்க வாய்ப்பும் இல்லை. ஆல்ரைட், இப்போ வசனம் 18. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டது என்பதான வார்த்தை வருகிறது இல்லையா? நியமிக்கப்பட்டால் நிச்சயதார்த்தம் ஆனப்பட்டதான வார்த்தை. பிட்ராத் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வருகிறது. என்கேஜ்மெண்ட் என்ற வார்த்தை வருதா, இல்லாத எஸ்பாஸ் என்ற வார்த்தை வருதா? உங்க டிரான்ஸ்லேஷன் நோமாய் என்பதான கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் வேற என்கேஜ்மெண்ட் கிடையாது. மேரி கம்ப்ளீட்லி ஹேண்டில் டு ஜோசப். யோசேப்புக்கு சம்பூர்ணமாய் மரியாள் ஒப்பு கொடுக்கப்பட்டாள். ஆகையால் தான் இங்க சொல்லப்படுற நிச்சயதார்த்தம் என்று சொல்லியிருந்தாலும் கீழே பார்த்தீங்கன்னாக்கா மத்தேயு கணவன் மனைவி என்ற பெயரை சொல்லித்தான் அழைக்கிறார். யோசேப்புடைய மனைவியாகிய மரியாளும் மரியாளுடைய கணவராகிய யோசேப்பும் என்றும் நிச்சயதார்த்தம் ஆயிருந்தாலும் அவர்களை கணவன் மனைவிமாராக அழைக்கத்தக்கதான ஒரு நெருக்கமான ஒரு பந்து. அது இன்னும் அவர்கள் சரீர விதத்திலே இன்னும் இணையவில்லை. அதற்கு முந்தி நடந்திருக்கிற இந்த பிட்ராத்தோ நிச்சயதார்த்தம் என்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. அது அந்த நிச்சயதார்த்தத்தை ஒடிக்க வேண்டும் என்றால் விவாகரத்து செய்து லீகலாக பிரியணும். அது சரீர விதத்தில் இணையாமல் போனாலும் நிச்சயதார்த்தம் யூதர்கள் நடுவில் முறைமையின்படி இங்கே சொல்லப்போற அந்த நிச்சயதார்த்தம் ஆயிருந்ததே. ஆனால் சரி பிடிக்கலையா விட்டுலாம் திருமணத்துக்கு முந்திரி என்று நாம் நினைக்கிறது போல விட முடியாது. அதற்கு ஒரு விவாகரத்து கொடுத்துதான் அந்த ஒரு நிச்சயதார்த்தத்தை ஒடிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் இங்க சொல்ல போற இந்த நிச்சயதார்த்தம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு நிச்சயதார்த்தம் கிடையாது. ஜோசப் completely have Mary to handle her. மரியாளை சம்பூர்ணமாய் கையாளத்தக்கதாக பரிபூர்ணமாய் மரியாளை பெற்றவன் யோசேப்பு. அங்க சொல்லப்படுற நியமிக்கப்பட்டா என்பதன வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். 18 one more time. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. நன்றாக கவனிக்க வேண்டும். மரியாள் கிட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல தூதன் பேசும் பொழுதும் மரியாள் நிச்சயதார்த்தம் ஆன ஒரு நிலையில தான் இருந்தாங்க. இந்த இடத்துல மத்தேயு யோசேப்புடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, யோசேப்புடைய பார்வையில பேசும் பொழுதும் யோசேப்பும் மரியாளும் நிச்சயதார்த்தம் ஆன ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. இங்க யோசேப்பு கிட்ட கர்த்தருடைய தூதன் பேசும் பொழுது குறைஞ்சது ஒரு 4 மாசம் தாண்டி இருக்கணும் மரியாள் அம்மா கர்ப்பம் தரித்ததற்கு. கர்ப்பம் தரிப்பதற்கு முந்தி மரியாள் அம்மா கிட்ட தூதன் பேசும் பொழுதும் அந்த தாயார் யோசேப்புக்கு நிச்சயமானப்பட்ட ஒரு நிலையில தான் இருந்தார்கள். எதற்காக கர்த்தர் நிச்சயதார்த்தம் ஆன பெருக்கு மரியாள் அம்மாவுடைய கன்னிகை வயித்துல நித்திய குமாரன் பிறக்கத்தக்கதாக தீர்மானம் பண்ணினார் பரலோக தேவன்? நிச்சயதார்த்தம் ஆவதற்கு முந்தி செய்திருக்கலாமே, இவ்வளவு குழப்பம் ஆயிருக்காத? நிச்சயதார்த்தம் ஆகி அவர்கள் திருமண பந்துவுல சரீரிலே அந்த ஒரு பரிபூர்ண நிலைக்கு போவதற்கு முந்தி மரியாள் அம்மா கர்ப்பம் தரிக்கத்தக்கதாக கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. Why after betrothal? Why not before betrothal when she is in a complete virgin state? நிச்சயதார்த்தத்திற்கு முந்தியும் அந்த தாயார் பரிபூர்ணமான பரிசுத்தமுள்ள ஒரு கன்னிகை நிலையில தான் இருந்திருப்பாங்க. எதற்காக கர்த்தர் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் மரியாள் தாயாரை சந்திக்கத்தக்கதாக நாசரேத்தூர்ல
தூதன் எங்க அனுப்புறாரு? லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்துல அங்க வீட்டுக்கு போறாரு தூதன். எதற்காக நிச்சயதார்த்தமான ஒரு நிலையிலே கர்த்தர் மரியாள் தாயார் கர்ப்பம் தரிக்க செய்தார் கன்னிகை நிலையிலே என்பதான ரகசியம் உங்களுக்கு அடுத்த வாரம் தான் வெளிப்படும். This week we see born child. Next week we see birthplace of this born child. இன்றைக்கு நாம் பார்க்க போறது பிறந்த இந்த பாலகன். அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் பிறந்த பாலகனுடைய பிறப்பினிடம். ஆகையால் எதற்காக நிச்சயதார்த்த ஆனோர் நிலையில மரியாள் தாயாரை பிதாவாகிய தேவன் கர்ப்பதரிக்க செய்தார் என்பதான சத்தியம் அடுத்த வாரம் நீங்கள் வந்தால் உங்களுக்கு தேவாவின் வெளிப்படுத்துவார். 18 இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று மரியாள் காணப்பட்டது. தாயாரமா கர்ப்பவதியானது மரியாள் தாயாரமா யாருக்கிட்டமே சொல்லவில்லை. இந்த மரியாள் அம்மா கர்ப்பவதி ஆனது அதுக்கு அடுத்த தகவல் எல்லாமே ஒன்று பரிசுத்தமுள்ள ஆவியானவர், இல்லாவிட்டால் கர்த்தருடைய தூதனாகிய கப்ரியேல். இந்த 2 பரத்துக்குரிய நபர்கள் தான் இவங்க கர்ப்பவதியானதை மற்றொரு இடத்துல சாட்சியாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் மரியாள் அம்மா சொன்னதாக எங்கேயுமே தகவல் இல்லை. இந்த இடத்துல எப்படிதான் யோசேப்புக்கு தெரிய வந்தது என்று தெரியவில்லை. மரியாள் அம்மா சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. சொல்லியிருந்தால் மரியாள் அம்மா ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க. அவங்க எப்போ தூதனை சந்தித்தாங்களோ, தூதனை சந்திக்கும் பொழுது ஜக்கரியாவுடைய மனைவியாகிய எலிசபெத் அம்மா கர்ப்பம் தரித்து 6 மாதம் ஆனது. அந்த செய்தி கேட்ட உடனே நிச்சயதார்த்தான மரியாள் தாயார் நேரா யூதேயாவுக்கு போறாங்க. நாசரேத்திலிருந்து அங்க போயிட்டு யோவான் ஸ்நானம் பிறக்கும் வரைக்கும் 3 மாதம் அங்க தங்கி இருக்கிறாங்க. 3 மாதம் தங்கி மறுபடியும் அவங்க நாசரேத்து ஊருக்கு வரும் பொழுது நம்ம கர்ப்பம் தரித்திருக்கிற விஷயம் யாருமே சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுடைய உடலை பார்க்கும் பொழுது தெரியுது, she is conceived. லாங் டிராவல், நாசரேத்துலேருந்து யூதேயாவுக்கு போயிட்டு 3 மாதம் அங்கே தங்கிட்டு திருப்போ வந்திருக்கும் பொழுது பார்த்தா கன்சீவ்டு. யோசேப்புடைய பார்வைக்கு she was molested, கற்பழிக்கப்பட்டிருக்கலாம். அவர் மனசுக்குள்ள அநேக விஷயங்கள் ஓடுது. பிகாஸ் இந்த அம்மா நாசரேத் ஊர்ல இல்லை, 3 மாசம் யூதேயாவுக்கு போயிருக்கிறான். யூதேயாவில் ஏதோ ஒரு பெரிய அசம்பாவம் உண்டாயிருக்கிறது. அது நிமித்தமா இந்த ஒரு இளவயது பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறார். அங்க சொல்லப்படுற கிரீக் வேர்டு ரொம்ப முக்கியமானது. நான் கீழே போகும்போது சொல்லுவேன். யோசேப்பு போயிட்டு மரியாள் கிட்ட வாக்குவாதம் செய்யவில்லை. என்னாச்சு, யாரு காரணம், என்ன பண்ண? யோசேப் இவரை பத்தி மாத்திரம் தேவாவை நாங்கள் கீழே சொல்லும் பொழுது நீதிமானா இருந்தான். so faithful to his betrothal wife. நிச்சயதார்த்தான தன்னுடைய மனைவிக்கு ரொம்ப உண்மை உள்ளவன் யோசேப். எப்போ ஒரு புருஷனுடைய தகுதியை அவர் வெளிப்படுத்தி மனைவியாக அங்கீகரிக்கலாம் என்று அதற்கு அடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் மாத கணக்கா யோசேப்பு. தானும் தன் மனைவியும் கூடி வந்து வாசம் பண்ணத்தக்கதாக ஒரு கூடாரத்தை ஏற்படுத்திக்கின்னு, இவன் என்னுடைய பெண்ணை கையாளவும் மனைவியாக பெறவும் தகுதி உள்ள புருஷன் என்று பெண் வீட்டாருக்கும் ஆண் வீட்டாருக்கும் அயலார்களுக்கும் காண்பிக்கத்தக்கதான ஒரு நிலைக்கு அவர் வரத்தக்கதாக நிச்சயதார்த்த ஆன பேருக்கு அவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேலைகளில் அதிகமாக ஈடுபட்டிருந்தார். ஒட்டுமொத்த கனவு காட்சி மேரி. அவர் கூடாரத்தை கட்டும் போதெல்லாம் தன்னுடைய நிச்சயதார்த்த ஆனப்பட்ட மனைவியை நினைத்து நினைத்து கட்டின் வந்தார். But now she is conceived. அவர் அவங்க அப்பா அம்மாட்ட போய் சண்டை போட்டாரான்னு தெரியல. யாரை கேட்டு நீங்க நாசரேத்தூர், யாரை கேட்டு நீங்க யூதேயாவுக்கு அனுப்பிச்சீங்க? ஒண்ணுமே சொல்லப்படல. He is alone weeping. 18 வாசிக்கும் போது ஒரு தகவல் இருக்கும். அது யோசேப்புக்கு தெரியாத தகவல். 18 one more time. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடிவரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. மரியாளம்மா கர்ப்பவதியானாள் என்று சொல்லப்பட்டதோடு நிப்பாட்டிந்திருக்கணும் வசனம் 18. ஆனால் மத்தேயு அங்க அப்படி சொல்லி நிறுத்தாமல் பரிசுத்தமுள்ள ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டதை வெளிரங்கமானதாக சொல்லப்படுகிறது. பரிசுத்தமுள்ள ஆவியினால் மரியாளம்மா கர்ப்பம் தரிக்கப்பட்டது மரியாளம்மாக்கு ஒண்டிதான் தெரியும். பிறகு
யூதேவில் இருக்கிற ஜக்காரியுடைய மனைவியாகிய எலிசபெத்துக்கு தான் தெரியும். இந்த அம்மா போயிட்டு ஷலோம் என்று எலிசபெத் கர்ப்பம் தரித்திருக்க எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது உள்ள இருக்கிற குழந்தை துள்ளினதாக அந்த அம்மா தேவாவினால் நிறைந்து உணர்ந்த பிறகு கர்த்தருடைய தாய் மரியாளுடைய வயிற்றுல சில நாட்கள் வயதுள்ள நித்திய குமாரன் இருக்கிறதை சத்தியமுள்ளாவினவர் ஜக்காரியாவுடைய மனைவிக்கு வெளிப்படுத்தின போது அந்த அம்மா புகழ்றாங்க, கர்த்தருடைய தாய், என் ஆண்டவருடைய தாய். அடி பரிசுத்தமுள்ளாவினால் அவங்க கர்ப்பம் தரித்திருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள பருத்துக்குரிய செய்தி வந்து மரியாளுக்கு தவிர நாசரேத் ஊர்ல யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனா மத்திய அங்க போடும்போது எப்படி போட்டிருக்காரு? இப்போ வாசிங்கள் 18:18. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது உண்மை. பரிசுத்தமுள்ள ஆவினால் கர்ப்பவதியானது என்பதன செய்தியும் சத்தியமும் தெரியுமா யோசேப்புக்கு? தெரியாது. ஆனால் மத்தேயு அங்க குறிப்பா போட்டிருக்கிறாரு. வாய் எதற்காக கர்ப்பவதியானால் என்று காணப்பட்ட பிறகு கீழே சம்பவம் சொல்லும்போது திருப்ப 2-3 முறை சொல்லப்படுது பரிசுத்தமுள்ள ஆவினால் அவங்க கர்ப்பதரித்திருக்காங்கன்றது. அங்க கரெக்டா பொருந்தும் அந்த வார்த்தை. இங்க யோசேப்புக்கு தெரியவே தெரியாது பரிசுத்தமுள்ள ஆவினால் தான் இவங்க வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க என்று. ஆனால் மத்தேயு அந்த இடத்துல போட்டிருக்கிறாரு. Why the Holy Spirit? வார்த்தையினாலே 6 நாள்ல ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பையும் சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பி தம்முடைய நித்திய குமாரனுக்கு ஒரு சரீரத்தை இந்த பரிசுத்தமுள்ள கன்னியக தாயினுடைய கன்னியக நிலையிலே உருவாக்கி இருக்க முடியாதா? Is word not enough? அவருடைய ஒரு வார்த்தை போதாதா? Why do we have the Holy Spirit, third person of the blessed Trinity? பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அங்க பர்பஸ்ஃபுல்லா முக்கியமான நோக்கத்தோட மத்தேயு யோசிப்புக்கு தெரியாமல் இருந்தாலும் பரிசுத்தமுள்ள ஆவியினால் தான் இவங்க கர்ப்பம் தரித்திருக்கான்ற ஒரு செய்தி அவங்களுக்கு யோசிப்புக்கு தெரியாமல் இருந்தாலும் இவர் பரிசுத்தமுள்ள ஆவியினால் தான் கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க. ஆனா அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது was ravished innocent girl. யூதேவில் எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு யோசனையில் அவர் கலங்கி இருக்கிறார். கீழே போறதுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நிச்சயதார்த்தான புதுசா இருக்கும் பொழுது மரியாள் கிட்ட பேசின தூதன் எதற்காக அதே டைம்ல யோசேப்பு கிட்ட பேசியிருக்க கூடாது? நீங்க யோசிச்சு பதில் சொல்லணும். இதெல்லாம் வேதத்துல மேல்நோட்டமா இல்லை, நோண்டி அடியன் நோண்டி எடுத்த கர்த்தருடைய தேவில எடுத்த காரியங்கள் இது. மரியாள் கிட்ட பேசின தூதன் 4-5 மாசத்துக்கு முன்னாடி எதற்காக அதே நேரத்துல யோசேப்பு கிட்ட பேசிட்டு இருக்க கூடாதா? யோசேப்பு ரொம்ப பிஸியா இருந்தாரா? கண்டிப்பா பிஸியா தான் இருந்திருக்கணும். ஏன்னா நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. Joseph was so busy to prepare himself to show a man. ஒரு ஆம்பளனா யாருன்றது வந்து மரியாளுக்கு காண்பிக்கத்தக்கதாக அந்த ஒரு ஆயத்தத்தில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். எதற்காக தூதன் மரியாள மாட்ட பேசும் பொழுதே யோசேப்பு கிட்ட பேசாமல் 4-5 மாதம் ஆனதுக்கு அப்புறம் கர்த்தர் தூதனை அனுப்பி பேசுகிறார்? வாய் எதற்காக மரியாள் கிட்ட பேசின அதே நேரத்துல அதே நாளோ இல்ல அது மறாத நாளோ யோசேப்பு கிட்ட கர்த்தர் கப்ரியேல் தூதனை அனுப்பி இந்த ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்க கூடாது? சொல்லியிருந்தால் யூதேயாவுக்கு யோசேப்பே மரியாள் பத்திரமா கூட்டின்னு போயிட்டு கன்சீவ் ஆயிருக்கிறதுனால பத்திரமா கூட்டின்னு வந்திருக்க மாட்டாரு. இவங்க கன்சீவான ஒரு செய்தியை யோசேப்புக்கு சொல்லியிருந்தால் இன்னும் நல்ல ஊழியம் கிடைச்சிருக்குமே மரியாளமாவுக்கு. எனக்கு பதில் நீங்க சொன்னதை நான் கீழே போவேன், இல்லைனாக்கா மகா ரகசியங்கள் நான் வெளிப்பாடோடு வந்திருக்கிறேன் கர்த்தருடைய தயவுல சொல்ல மாட்டேன். ஜக்காரியாவுடைய வாய் மூடினது போல 4-5 மாதத்திற்கு முந்தி யோசேப்பு கிட்ட கர்த்தருடைய தூதன் வந்து இப்படி இவங்க கன்னியக வயத்துல கர்ப்பவதி ஆவாங்க என்று சொன்ன உடனே எப்படி சாத்தியமாகும்? ஒன்னும் நம்மளுக்கு எதோ ஆகலைன்னு இவர் பேசும் பொழுது வாய மூடு இப்ப இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு அந்த ஒரு தண்டனை கொடுத்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் தெரியுமா? ஜக்கரியாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் வரைக்கும் ஒரு 9 மாசம் வாய மூடினாலும் பிரச்சனை இல்லை, 9 வருஷம் வாய மூடி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜக்கரியாவுக்கு. ஆனா யோசேப்புக்கு அப்படி ஆயிருக்க கூடாது. ஆயிருந்தால் நோ பெத்லஹேம் நெக்ஸ்ட் வீக். ஜக்கரியா கேட்ட அதே கேள்வி நிச்சயமா யோசேப்பை கேட்பாரு. யோசேப்பு மாத்திரமில்லை, இந்த இடத்துல இருக்கிற தூதன் வந்து கேட்டல ஃபர்ஸ்ட் நீங்க கேட்க, நீ யாரு? நம்மள்ட்ட யாருன்னா தூதன் வந்து பேசியிருந்தாருன்னா ஓகே, நீங்க யாரு? பை த வே உங்களுக்கு என்ன வேணும்? என் ஒய்ஃப் மேட்ரு எனக்கு, அது நான் பாத்துக்கிறேன், நீங்க என்னத்த வந்து எனக்கு சொல்றது? ஆம்பளைங்களை வந்து பர்சுவேட் பண்றது தூதர்களுக்கு வெரி ஹார்ட் திங். செய்தியை பகிர்ந்து கொடுப்பாங்களே தவிர அவங்கள ஒத்துக்க வைக்கிறது வந்து கஷ்டமான விஷயம் ஆம்பளைங்களை. யோசேப்பு கிட்ட மாத்திரம் ஒரு 4-5 மாசத்துக்கு முந்தி தூதன் பேசி
ஜக்கரியா போலவே இவரும் அவிசுவாசத்தில் இது எப்படி கூடுமாகும், நான் இன்னும் அவங்களை அறியலையே என்று இவரு கேள்வி கேட்டு, சரி இந்த குமாரன் பிறக்கும் வரைக்கும் நீ பேசாமல் வாய் அழைக்கப்படுவாய் என்ற அந்த ஒரு விஷயம் கொடுத்திருந்தால் என்ன இருக்கும், புரியுதா? ஸோ கர்த்தர் 4-5 மாதம் டைம் எடுத்ததுக்கு காரணமே என்ன தான் நம்ம நீதிமான்களாக இருந்தாலும் ஹார்ட், கொஞ்சம் கடினமான உள்ள நம்மளுது. மனோவா ஞாபகம் இருக்குதா? சிம்சோனுடைய தகப்பன், அவங்க தகப்பன்ட்ட அவங்க தாயார் கர்த்தருடைய தூதனை சந்தித்தேன் என்று அவங்களுக்கும் அந்த சிம்சனை பற்றி பேசுவார். போயிட்டு கர்த்தர் நம்முடைய கர்த்தர் தான், மதுபானம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி முதிர் வயதில் எனக்கு கொழுத பொருட்கள் சொல்லும் பொழுது இந்த அம்மா எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் மனோவாக்கு முடியல. திருப்ப மனோவாக்குன்னு ஆண்டவர் மனதுருகி காட்சி அவ்வளோ ஈஸியாக பர்சுவேட் பண்ண முடியாது. யாரால? தூதர்களால். ஆகையால் கர்த்தர் 4-5 மாதம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். அந்த பாயிண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா நான் நிறுத்திட்டு இருப்பேன். நான் 1ஆம் வசனம் 18 இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். யோசேப்பு நீதிமானா இருந்தான். என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம், தண்ணி ஞானஸ்தானம் எடுக்கத்தக்கதாக யோவான் ஸ்தானத்தின் நிமித்தமாக அவர் யோர்தான் நதிக்கிட்ட வரும் பொழுது யோவான் ஸ்தானம் ஒத்துக்கிறது கிடையாது. அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, எல்லா நீதியையும் நாம் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இதே புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த நீதி, ரைச்சஸ்னஸ் என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களை தான் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல யோசேப்பு நியாயப்பிரமாணத்தை நேர்த்தியாய் கடைபிடிக்கிறவர். ஆகியால் தான் யோசேப்பை நீதிமான் என்றும், ஏன் ஜக்கரியா அவங்களுடைய மனைவியாகிய எலிசபெத்தையும் நீதிமான்களாக தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். இவர் நீதிமான் மாத்திரமல்ல, அந்த ஒரு விஷயம் மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தையும் இங்க இருக்கிறதை அடையன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு நீதிமான். என்ன அர்த்தம்? 5ஆம் அதிகாரம் மத்திய 5ஆம் அதிகாரம் 6 நீதியை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தை என்ன? 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ಕನ್ನಡವಲ್ಲ 5:6 ನೀತಿಗೆ ಹಸಿದು ಬಾಯಾರಿದವರು ಧನ್ಯರು, ಅವರು ತೃಪ್ತರಾಗುವರು. இந்த யோசேப்பு நீதிக்காக தாகமுள்ளவன், பசிதாகம் உள்ளவன் நீதிக்காக. யாரு? இந்த யோசேப்பு. இப்படி நீதியை பார்க்க வேண்டும் என்று எப்போதும் தாகமுள்ளவனா இருக்கிற இந்த யோசேப்புக்கு இப்போ அவங்களுடைய மனைவியாகிய மரியாளுக்கு அநீதி நடந்திருக்கிறது. இந்த ஒரு அநீதியான கிரியைக்கு எங்க நீதி கிடைக்கும்? ஒரே ஒரு நீதி என்னவென்றால், இந்த அம்மாவை வெளியே கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி உபாகம் 22ஆம் அதிகாரம் 23, 24 சொல்ற வண்ணமாகவே கல்லெறிந்து கொள்ளணும். இவருக்கு அந்த மாதிரி நீதி நம்ம வஞ்சித்திருக்கிறாங்க, யாரும் ஏமாத்திருக்கிறாங்க. அதைத்தான் அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதனால இவங்களை வெளியே கொண்டு வரக்கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரி வேலையை செஞ்சவன் எவன்? அவனு கெச்சான் பில்ஜி எடுத்துருவன்ற ஒரு பெரிய வைராகியத்தில் இருக்கிறார். பாவம், அவர் தெரியல என்ன நடந்துச்சுன்ட்டு. நீதியை சரி கட்டுதலை பார்க்கிறவன் யோசேப்பு. வெறும் நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் கடைபிடிக்கிறவன் அல்ல, பூமியிலே தனக்காகட்டும் தன் குடும்பத்திலாகட்டும் அநீதியான காரியங்கள் நடந்தது பார்த்தாக்கா யோசேப்பு சும்மா இருக்க மாட்டா. அப்படி அதற்கு சரியான நீதி நடக்கும் வரைக்கும் பொறுமையா இருக்கிறவன் அல்ல யோசேப்பு. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன். ஆகையால் இந்த அம்மாவுக்கு எப்படி நீதியை நான் கொண்டு வருவேன்? உண்டான தப்பிதத்தை நான் எப்படி சரி செய்வேன்? எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்று அவருக்கு வழி தெரியாமல் கடைசியில் சொல்ற வார்த்தை 19 அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவமானன்றதுன்னு அது ரொம்ப அருமையான ஒரு கிரேக்க வார்த்தை. பாரா டெக்மாட்ஸோ என்பதன வார்த்தைக்கு பப்ளிக்கா கொண்டு எக்ஸிபிட் பண்றது. பாருங்க, எல்லாரும் என்ன வேலை பண்ணினது பாருங்க. எப்படியாப்பட்ட ஒரு பாவமான கிரியை இந்த ஸ்திரீ பண்ணி வந்திருக்காங்கன்றது பப்ளிக்கா ஜனங்களுக்கு முன்பதாக காட்டி ஒன்னு கொளுத்தி போடணும், இல்லைன்னா கல்லெறின. ஞாபகம் இருக்குதா? யூதா பண்ண பாவம்ன்றது தாமார் அவங்க மருமக உருவ வைத்து இந்த அம்மா கர்ப்பவதியான செய்தி கேட்ட உடனே வெளியே கொண்டு வா, பப்ளிக்கா எக்ஸிபிட் பண்ணோம். இப்ப சுட்டரிக்க பண்ணோம். அந்த அம்மா பொருளுங்களை அமிச்சாங்க.
இது யாருடையதோ அவர் நிமித்தமாக நான் கர்ப்பம் தரிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு சில பொருளுங்களை பிளட்ஜ் பண்ணியிருந்தார் அவர். இதை வச்சுக்கோ நாட்டுக்குட்டியை குத்து அனுப்புறேன்ட்டு. இப்போ இவரை தான் பலி போடணும். என்னோட பெரிய நீதிமான்னு சொல்லிட்டு கொளுத்தி போடணும்னு சொன்ன ஆள் நானும் சேர்ந்து தான் கொளுத்தப்படணும். இப்போது மேட்ரு வெளியே வந்தான்னு சொல்லிட்டு என்னோட இவர் ரொம்ப பெரிய நீதிமான்னு சொல்லிட்டு யூட்டன் போட்டுன்னு போயிடாரு அவங்க அப்பா வீட்டுக்கு. யோசேப்புக்கு எரியுது, நீதி பசிதாகம் உள்ளவன் நீதியை பற்றியவன். ஆனால் முடியல, எங்கேருந்து போய் யாரை தேடுறது? தேடினா இந்த அம்மா வெளியே கொண்டு வரணும், வேணாம் சரி விட்டுருவோம். ஆனால் சும்மா விட முடியாது, ஏன்னா பிட்ராத் ஆயிருக்குது. 2 பேரை கூப்பிட்டு டிவோர்ஸ் லெட்டர் எழுதி கொடுக்கணும். அதனால ரகசியமாக கூப்பிட்டு விவாகரத்து தள்ளி விடலாம், விவாகரத்து சீட்டை எழுதி நம்ம அமைச்சிடலாம், யாருக்கு தெரியுது வேண்டாம் என்று யோசிக்கும் பொழுது காட், கர்த்தருடைய தேவனுடைய சரியான நேரம் வந்தது. இந்த பாயிண்ட்டுக்காக கர்த்தர் 5 மாசம் சும்மா இருந்தாரு. சில நேரத்தில் கர்த்தர் நம்ம டேட்டா பேச நம்ம வண்டியில் ஏறாதனால ஏறுற ஒரு டைம் வர வரைக்கும் காத்திருப்பார். ஏன்னா ஆம்பளைங்க புத்தி அப்படியே. அது ஆம்பளைங்க பாவம் பண்ணும்போது நீங்கள் அவன்கிட்ட போய் சொல்லி பாருங்க, அப்போச்சும் அவருக்கு ரொம்ப எரியா இருக்கு. முன்னாடி சொல்ல காலம் வரும். காலம் வரும் பொழுது கர்த்தர் பேசும் பொழுது தலை வணங்கி மார்பிள் அடிச்சிக்கின்னு பொழும்பி அப்போ ஏற்றுக்கணும். அன்பானவர்களே, கர்த்தர் பேசுகிற டைம் வந்தது. ஆனால் கர்த்தர் யோசேப்பு கிட்ட பேசத்தக்கதாக தம்முடைய தூதனை அனுப்புவதற்கு முந்தி கர்த்தர் கொடுத்தது என்ன? வசனம் 20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு. சொப்பனம் வரனாக்கா யோசேப்பு என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தர் யோசேப்புக்கு முதல்ல எதை கொடுத்தாரு? நித்திரை கொடுத்தார், அயர்ந்த நித்திரை. அந்த டைம்ல தூக்கம் வருமா? அவன்கிட்ட நேரடியாக பேசினா, தூதன் நான் உங்களுக்கு சொல்றது போல இப்படி சொல்லுகிறேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தூதன் காணும் பொழுது செட்டையெல்லாம் வச்சுக்கின்னு வெளிச்சமா வெயில் போல வந்து காட்சி கொடுக்கல. தூதர்கள் வந்தாருன்னா ஆண்களை தான் வந்தாங்க. அதனால ஆண்களாக இருக்கிற தூதர்கள் ஆண்களுடைய நிலையில வந்து ஆண்கள்கிட்ட பேசினா ஆண்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆகையால் கர்த்தர் முதலாவது யோசேப்புக்கு நித்திரையை தருகிறார். தூங்குட்டான். அப்படி செய்தி கேட்டு அவருக்கு எவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் பொழுமினுங்கிறாருன்னு தெரில, தூங்குட்டோம். அப்படி முதலாவது யோசேப்புக்கு கர்த்தர் நல்ல தூக்குகிறார். உங்களையும் என்னையும் குழந்தை போல படுக்க வைக்கிறவர் நம்முடைய கர்த்தர். தூக்கம் இல்லைனாக்கா அவர்கிட்ட கேட்டிங்கனாக்கா அவர் தூங்க வைக்குவார். 20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், கிரேக்க வார்த்தை ரொம்ப முக்கியம். அது என்துமாஸ் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் தனக்குள்ளாக பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் பொழுது. பேஷன், பெருமூச்சு தெரியுமா? தனக்குள்ள அவன் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் ரொம்ப ஏங்கி கண்ணீர் விட்டு அழுதுன்னு இருக்கிறான். யோசிப் பெருமூச்சு விட்டு இருக்காரு. அப்பதான் கர்த்தர் முதலாம் அவருடைய ஆத்மாவை சாந்தப்படுத்தத்தக்கதாக அயர்ந்த நித்திரை தரார், தூக்கத்தை கொடுக்குறார். தூக்கத்தை கொடுத்த பிறகுதான், நாம தூக்கம் தெரியல, அனஸ்தேசியா தான் போட்டாரா தெரியல ஆண்டவர். தூக்கத்தை கொடுத்த உடனே இப்போ கர்த்தர் சொப்பனத்தில் மலையாள மக்கள் நடந்தெல்லாம் வேற லைவ் வீட்டுக்குள்ள போயிட்டு சல்யூட்டேஷன் கொடுத்து வாழ்த்துதல் சொல்லி ஒட்டுமொத்த விஷயத்த சொல்றாங்க. ஆனால் இவருக்கு அந்த லெவலில் போக முடியாது. போனாக்கா சக்கரையா போல வாய மூட வேண்டியதான் குழந்தை பிறக்கிற வரைக்கும். அந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தாமல் இவர் பொழும்பி பெருமூச்சு விடுற ஒரு நேரத்தில் கர்த்தர் அவருக்கு தூக்கத்தை கொடுத்து இப்போ சொப்பனத்தில் பேசுறாரு. கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நாங்கள் சொல்லி கீழே போனா, நான் 2 ஹவர் போனாலும் எனக்கு பத்தாது. தீர்க்கதரிசன வசனத்தை நான் எடுத்தேன். 23. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. ஏன் அப்படி கூப்பிட்டாரு? மலையாளம் அப்படிதான் கூப்பிட்டாரா தூதன்? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, அந்த வார்த்தை எங்க நம்ம மத்திய ஸ்டார்ட் பண்ணாரு? 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சவர்களாக. தாவீதின் குமாரன் சொல்லிட்டு 1:1 மத்தேயு தேவாவினால் இருந்து போட்ட அந்த வார்த்தையை இந்த இடத்துல தூதன் சொப்பனத்துல யோசேப்பு கிட்ட சொல்ற வார்த்தை என்ன? தாவீதின் குமாரனே. ஏன் அது சொன்னது இப்ப கீழே போகும்போது உங்களுக்கு புரியும். ஆசைங்க. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. என்னது ஐயப்படாதே? பயப்படாத. ஏன்னா ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு எந்த விதத்திலும் முகாந்திரம் இல்லை.
ஏதோ பணத்தை தொலைச்சிருந்தா பரவாயில்ல, பொருளை தொலைச்சிருந்தா பரவாயில்ல, அவங்க வீட்டில் சாவா இருந்தா பரவாயில்ல, வியாதி வந்திருந்தா பரவாயில்ல, எது நடந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி உண்டு. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. அதனால பெருமூச்சு விட்டுன்னு இருக்கான். சான்ஸே இல்லை. எப்படி ஏற்றுப்பான்? She is defiled. ஐயப்படாத. இப்ப பேசாத வராங்க. அடுத்த வார்த்தை, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஹalleluya. இப்ப அது அர்த்தம் சொல்ல விரும்புகிறேன். தாவீதின் குமாரனே, இவங்களுடைய வயிற்றுல உண்டானது பரிசுத்தமுள்ள ஆவியினால் உண்டாக்கப்பட்டது. இங்க சொல்லும்போது கரெக்டா பொருந்தது. ஆனா எதற்காக 18ல சொன்னாரு மத்தேயு? அதுக்கு நான் அப்புறமா வரேன் சீக்கிரமா. இந்த இடத்துல இந்த அம்மாவுடைய வயிற்றுல உண்டா இருக்கிற பரிசுத்தமுள்ள குழந்தை பரிசுத்தமுள்ள ஆவியினால் உண்டானது. தாவீதின் குமாரனே, தாவீதுடைய வம்சத்திலிருந்து இல்லாத வேற விதமாய் இவங்க கர்ப்பம் தரிக்கவில்லை. எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு பாலா போனும் இவங்களை கற்பழிச்சதாக நீ பாவித்துக் கொள்ள கூடாது. தாவீது வம்சத்திலிருந்து வர வேண்டியவர் தான் வந்திருக்கிறார். தாவீதின் குமாரனே, வரி நாட். யோவான் பிறந்த உடனே ஜக்காரியா குட்டியும் எலிசபெத் அம்மா கிட்டையும் கேட்கறாங்கன்னா பேர் வைக்கணும். 2 பேரும் ஜான் யோவான் என்று சொன்னவொன்னு அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன் வைக்கிற பேர் தான் அவங்களுடைய பூர்வ பிதாக்களுடைய ஐடென்டிட்டி, அடையாளமே அதுதான். இவருக்கு இப்ப இந்த பிள்ளை எந்த கோத்திரத்துல, புறஜாதியா சமாரியனா, யார் என்ன பண்ணா? ரொம்ப தெளிவா கூப்பிடுறாரு இந்த இடத்துல தூதன். தாவீதின் குமாரனே, கவலைப்படாத, தாவீதின் வம்சத்திலிருந்து வர வேண்டியவர் தான் வந்திருக்கிறார். She is not corrupted, defiled, ravished. It is of the Holy Spirit. பரிசுத்தம் உள்ள ஆவியினால் நடந்த காரியம் இது. No one touched her. யாருமே தொடல. பரிசுத்தம் உள்ள ஆவியினால். எதற்காக இப்ப பரிசுத்தம் உள்ள ஆவியன்ற வார்த்தை 2 முறை போடப்பட்டிருக்குது? Why the Holy Spirit? ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்ன வண்ணமாகவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதாதா, உண்டாக கடவுது என்று சொன்னாலும் அவங்க கர்ப்பம் தரிச்சிருந்திருப்பாங்க. எதற்காக பரிசுத்தம் உள்ள ஆவியினால் இவர் இந்த கன்னிகை தாயாராகிய மரியலம்மா கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்று இந்த ஒரு வடிவில தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹெமரேஜ் விடாம 12 வருஷமா ப்ளீட் ஆகி கொண்டிருந்த ஒரு ஸ்திரீக்கு கர்த்தர் வார்த்தையை சொல்லி, அந்த கர்த்தர் வார்த்தை கூட சொல்ல, அவருடைய ஹெம், அவரோட வஸ்திரத்தின் அடியை தொட்டாலே சுகமாயிடுவேன் என்று சொல்லி தொட்டோம், சுகமானாங்க. அந்த எம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் போகும்போது இப்போ நாங்கள் போக விரும்பவில்லை. ஏசாயா 7:14 கொட்டேஷன் இப்போ அதுதான் தொடலாமவானவன் எனக்கு நடக்கமா இருக்குது. ஏசாயா 7:14 யாருடைய காலகட்டத்தில் அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார் தெரியுமா? எந்த ராஜா கிட்ட பேசினார் தெரியுமா? அந்த ராஜா 42 தலைமுறையில் ஒரு இடத்துல வர. அப்படி Why the Holy Spirit? எதற்காக பரிசுத்தமுள்ள ஆவியானவர் பரிசுத்தராகிய நித்திய குமாரனுக்கு மனு அவதாரத்தை ஏற்படுத்தத்தக்கதாக கன்னிகை தாயின் கர்ப்பத்திலே கருவுல கிரியை செய்தார். வார்த்தை போதாதா? வார்த்தை போவதா? அந்த ரங்கத்தில் போய் கிறிஸ்துவுடைய மெஸ்ஸியா என்று சொல்லப்படுற கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்துவதற்கு எதற்காக பரிசுத்தமுள்ள ஆவியானவர்? 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்பதான நாமத்திற்கு ஏற்றபடி பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நித்திய குமாரனுக்கு ஒரு சரீரத்தை கன்னிகை வயிற்றுக்குள்ளாக செதிச்சு கொண்டு வருகிறார், உருவாக்கி கொண்டு வருகிறார். அங்க 2 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு இயேசு என்றும் கீழே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட இம்மானுவேல் என்பதான 2 நாமங்களுக்கு அடுத்த நபரை பரிசுத்தமுள்ள ஆவியானவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் உருவாக்கின டவுட்டே கிடையாது. நம்மளுக்கும் பேருங்க வச்சிருக்காங்க அப்பா அம்மா, அந்த பேருக்கு நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லை. இருக்கா? ஏன்னா நம்ம அப்பா நம்மளுக்கு உருவாக்கியிருந்தாக்கா பேர் வைக்கும் போது கரெக்டாக தெரியும் இந்த கேரக்டர் இப்படி தான் வரப்போகிறான் அப்படின்றது ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அப்படி வைக்க போனாக்கா நம்முடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர் வச்சிட்டாரு. என்ன பேர் சொல்லுங்க? பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நம்மை நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாக்கும் பொழுது
அவங்களுடைய பரிசுத்தமுள்ள உடன்படிக்கையின் சரீர உறவுல வரும் பொழுது பரிசுத்தமுள்ளாவின் நம்மையும் உருவாக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரே ஒரு அழகான பேர் கொடுத்துட்டாரு. என்ன அந்த பேர்? எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர் வச்சிட்டாரு, சத்தியமுள்ள ஆவியானவர். அவர் நம்மளது தாயின் கருவில் உருவாக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்தோம் வெளியும். இது தெரியாத நம்ம அப்பா அம்மா பாவம் அவங்க ஆசைக்கு ஏதோ பேரை வச்சிருக்கிறாங்க, அந்த பேருக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. பாவிகள் கை தட்டுங்க அவருக்கு. ஒன்லி ஒன் நேம், சின்னர். அந்த பேர் நம்ம வச்சுக்கிறோமா? என்ன உன் பேரு? பாவி. சரியான பேரு. கர்த்தர் அப்படி வச்சாரு. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நீதிமான்கள் ஒருவனும் இல்லை. அதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பேர். உருவாக்கும் போது பரிசுத்தமுள்ள ஆவியானவர் கொடுத்த பேர். இந்த இடத்துல சத்தியமுள்ள ஆவியானவர் உருவாக்குகிறவர் தகப்பனுடைய வித்து சம்பந்தப்படாதது, உலகத்தின் தீட்டு சம்பந்தப்படாதது, ஆதாமுக்கு சம்பந்தப்படாதது. ஆகியால் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, புதிய பருத்துக்குரிய கடைசி 2வது ஆதாம். இவருடைய பேர் அது. ஆகியால் இவரது பேர் என்னமோ அதுக்கேற்ற மாதிரிதான் மனு அவதாரத்தை நித்திய குமாரனுக்கு பரிசுத்தமுள்ள ஆவியானவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஜனங்களுடைய பாவங்களை நீக்குகிறவராகிய நித்திய குமாரனுக்கு சேர்க்க போகிற, எடுத்துக்கொள்ள போகிற மனு அவதாரம் எப்படி இருக்கணுன்றது மகிமையின் பரிசுத்தமுள்ள ஆவியானவருக்கு தான் தெரியும். வார்த்தை அனுப்பியும் கர்த்தர் செய்திருக்கலாம். இல்லை, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அந்த இடத்துல போயிட்டு பாவத்தை சுமந்து தீர்த்து தம்முடைய ஜனத்தை, தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து கழுவி நிவர்த்தி செய்கிற, பாவத்திற்கு பரிகாரத்தை ஏற்படுத்துகிற இயேசு என்பதான பெயர் இவருக்கு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றபடி இவரை பரிசுத்தமுள்ள நபராக சிருஷ்டிக்க வேண்டும் என்று மகிமையின் ஆவியானவர் அந்த இடத்துல பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 4-5 மாதமாக ஆகியால் யோசேப்பே, தாவீதின் குமாரனே, இதோ தீட்டான வேலை கிடையாது, ஹோலி, பரிசுத்தம் உள்ளது, யாருமே தீட்டுப்படுத்தல. நான் 21 நீப்பாட்டு விரும்புகிறேன். நீங்க 22, 23, 25 வரைக்கும் போங்கன்னு சொன்னா நான் போக விரும்புகிறேன். லாஸ்ட் டைம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். எப்படி இயேசு என்பதான பரிசுத்தமுள்ள பரிகாரியாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்தார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எதற்காக பிறக்க போற இந்த பரிசுத்தமுள்ள மெசியாவுக்கு இயேசு என்பதான பெயரை வைக்கத்தக்கதாக தூதன் சொல்லுகிறார். அதற்கு காரணம் முதலாவது பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அவர் அப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார் கருவுல. எதற்காக இயேசு என்று பெயரிட வேண்டும்? காரணம் என்ன? எதற்காக உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க? எதற்காக உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க? என்னன்னு கூப்பிடணும்? கூப்பிட்டா என்ன ஆகும்? இவரை கூப்பிட்டா என்ன ஆகும்? உங்களை கூப்பிட்டா திரும்பி பார்ப்பீங்க, ஆனா இவரை கூப்பிட்டா what happened when you call Jesus? இந்த பேரை இங்கே கூப்பிடுறதுக்கு தான் அருளப்பட்டிருக்கிறது. நரகத்திலிருந்து நீங்கள் கூப்பிட்டால் ஒரு உதவியும் வராது. கூப்பிடணும். என்னுடைய கேள்வி, கூப்பிட்டா என்ன ஆகும்? அதனால அங்கே நிறுத்த விரும்புகிறேன். எனக்கு கீழே போகணும் ரொம்ப ஆசை. அப்படியே படப்பட வரிசையா சொல்லணும்னு ஆசையாகுது. என்ன நடந்தது 23ல? எதற்காக மத்திய 23 கோட் பண்றாரு? 23ல நடக்கும் பொழுது அங்க நடந்த சம்பவம் என்ன? 23, 7, 14 ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல மரியாளமா பத்தி அங்க சொல்லப்பட்டது கன்னியகை கர்ப்பவதி ஆவாள் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப மரியாளமா தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு பரிசுத்த ஸ்திரீ என்று யோசேப்புக்கு தூதன் சொல்ல வராரா? அல்லது மத்தேயு தம்முடைய திருச்சபைக்கு, கிறிஸ்துவோட திருச்சபைக்கு சொல்ல வராரா? ஏனென்றால் 23ல கன்னியகை ஸ்திரீ, அது யாருமில்ல. மேல கான்டெக்ஸ்ட பார்க்கும் பொழுது யோசேப்புடைய மனைவியாகிய மரியாள். அவருடைய, அதனால நான் கீழே போய் நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒன் லாஸ்ட் டைம் 21. பாவிகளாகிய நமக்கு இனிமையான வார்த்தைங்க அது, இன்பமான வார்த்தை. எது? பாவத்திலிருந்து ரட்சிக்கிற இயேசு. அதான் அந்த பேரு யாக்கோபு புத்தகத்தை பேசும்போது கடிந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய நாமத்தை அபாத்திரமா எடுக்கக்கூடாது. இவருடைய நாமத்தை அபாத்திரமா எடுத்தார்கள் சில பேர். 7ஆம் அதிகாரம் 21, 22. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. எதுல? உம்முடைய நாமத்தினாலே. கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமம் மனுகுலத்துக்கு அருளப்பட்ட ஒரே ஒரு நாமமாகிய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே நாங்கள் அதிசயங்களையும் அற்புதமான நாமத்தை நாளை கொண்டு அநேக காரியங்களை செய்தோம் அல்லவா. இயேசு சொல்ற வார்த்தை, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். யார் அவங்கள பார்த்து என்னன்னு கூப்பிடுறாரு? அக்கிரம செய்கைக்காரரே, நீங்கள் என்னுடைய நாமத்தை அபாத்திரமாக தான் எடுத்திருக்கிறீர்கள் இயேசு என்று. தமிழ்ல 21:121. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இந்த இயேசுன்ற பேர் கேட்ட உடனே யோசிப்புக்கு ஞாபகம் வந்திருக்கிறது யோசுவா, கானான் தேசத்தை பகிர்ந்து கொடுத்த யோசுவா இப்ப மறுபடியும் வந்திருக்கிறாரா? ரோமுடைய அரசாட்சி கிட்ட நம்முடைய தேசத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்க ரொம்ப தெளிவாய் பேசுகிறார் தூதன். தேசத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக இந்த யோசுவா வரவில்லை, தம்முடைய ஜனத்துடைய பாவத்திலிருந்து இவர்களை காப்பாற்றும்படியாக இந்த யோசுவா வந்திருக்கிறார். இந்த சத்தியம் கேட்ட உடனே யோசேப்புக்கு என்ன தெரியுமாச்சு? 24. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. ஹல்லேலூயா. வசனம் 19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து என்னவா இருந்தான்? கர்த்தர் சொன்ன உடனே இம்மீடியட்டா தூக்க தெளிந்தவனாய் எலும்பி ஓடுப்பி தன்னுடைய மரியாதை சேர்த்து கொள்ளுகிறான். அப்படி அதனால தான் ஆதி ஆகமத்துக்கு போனேன். அந்த இடத்துல ஆதாம் ஏவாளை சேர்த்து கொள்கிறான். பட் ஏவாளை கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த இடத்துல யோசேப்பை கர்த்தர் மரியாதை கொண்டு போறாரு. ஏன்? பிறக்கிறவர் நீதியை சரிகட்டுகிறவர். நீதியின் மீது பசிதாகம் உள்ள இந்த ஒரு யோசேப்பு பிறக்கிறவர் நீதியை ஸ்தாபிக்கிறவரா? பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவரா? ஒரு ஆத்மா துள்ளி இருக்கும். அதுக்கப்புறம் தூக்க வேணா ஃபர்ஸ்ட் அவங்கள போயிட்டு நான் என் கூட சேர்த்து வச்சுக்கணும் என்று ஓடி போய் மேரேஜ், செரிமனியலி மேரேஜ், திருமணம் செய்து கூட வைத்துக் கொள்கிறார். எது வரைக்கும்? 25. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அப்ப முதற் பேரான குமாரன் பிறந்த பிறகு என்ன இருக்கணும்? முதற் பேரான குமாரனாகிய இயேசுநாதர் பிறக்கும் வரைக்கும் அவங்கள அறியாமல் இருந்தார், தொடல. முதற் பேரான குமாரனாகிய இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் சேப்பு தன் மனைவியை அறிந்திருக்க வேண்டும். ஆகையால் தான் யாக்கோபு, யூதா என்ற நிருபங்களை எழுதின அருமையான கர்த்தருடைய சீஷர்கள் பிறந்தார்கள். அநேக ஸ்திரீ பெண்களும் பிறந்தார்கள். எப்போ ஒரு பாவத்திலிருந்து தன்னுடைய ஜனத்தை ரட்சிப்பார் என்று சொன்ன உடனே யோசேப்புக்கு, நீதிமான இருக்கிற யோசேப்பு, நீதிக்காக பசிதாகம் உள்ள யோசேப்பு தூக்கத்திலிருந்து எழும்புறாரு. இதுக்கப்புறம் தூக்கம் எனக்கு வேண்டாம். பிறக்கிறவரு நீதியை சரி கட்டுவரா? ஓடி போய் தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்கிறார். கடைசியா 21 வாசிங்க, கேள்வியோட முடிகிறார். 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவருக்கு இயேசு என்று பெயரிடு. ஞாபகம் இருக்குதா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்கள் இயேசுநாதருடைய நாமத்தின் அதிகாரத்துல சபையாக கூடி வரும் பொழுது, வார்த்தை ரொம்ப முக்கியம். ரட்சகராகிய இயேசுநாதருடைய பரிசுத்தமுள்ள அதிகாரம் நிறைந்த நாமத்தினாலே நாம் கூடி வரும் பொழுது யார் இருக்கிறது தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் லாஸ்டா 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ, அடுத்த வார்த்தை நீங்க சொல்லுங்கள், அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். யாரு? ஆகையால் தான் முதலாவது நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜெபத்தில் நீங்க இயேசுநாதருடைய நாமத்தினால போகும்போது பார்க்கிறாரு, இயேசுநாதர் அங்க இருக்கிறாரு. என் நாமத்தினால எங்க உச்சரிக்கிறீங்களோ
நாங்க இருக்கிறேன். மகிமையின் கர்த்தர் இங்க இருக்கிறார். ஆகையால் தன்னோட நாமத்தை எப்பெல்லாம் அந்தகாரப்பட்டு உங்க உள்ளம் பாவத்தினால் தீட்டுப்பட்டு கலங்குதோ, இந்த நாமத்தை கூப்பிடணும். இயேசுவே, இயேசுவே. அவர் அப்படி கூப்பிடுறதுக்காக தான் அந்த பேர் அருளப்பட்டிருக்கிறது. ஆனா கூப்பிட்டா என்ன ஆகும்ன்றது தான் விஷயம். முதலாவது அவர் நாமத்தை கூப்பிடுறவங்களுக்கு கர்த்தர் அந்த இடத்துல பிரசன்னமா இருக்கிறார். ரெண்டாவது, எங்கெல்லாம் இயேசுநாதர் பிரசன்னமா இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிற அவங்களுடைய பாவத்தை அவங்கள்ட்ட இருந்து கழுவி சுத்திகரிக்கிறார். ஆகியால் தான் 1 யோவான்ல யோவான் சொல்ற வார்த்தை, இயேசுவின் நாமத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. கர்த்தர் நாமத்தை நோக்கி கதற ஒரு ஆத்மாவுக்கு இம்மீடியட்டா நம்முடைய பிரதான ஆசராகிய இயேசுநாதர் பாவ மன்னிப்பை அருளுகிறார். இதுக்கு எந்த சைக்காலஜிஸ்ட்லாம் தேவை? விசுவாசத்துல கூப்பிடுற யாவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும். ஏன் அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான்? அவனுக்கு ஏதோ ஒரு வியாதியில பாவம் பல கோணங்கள்ல ஒரு மனுஷனை கொண்டு போய் தாக்கி நாசமாக்கிடுது. அது வியாதியில போய் நிக்குது. வியாதியை பார்த்து பிரச்சனைக்கு நினைக்க கூடாது. மூல காரணமே பாவம் தான். அது நீங்க வேண்டும் என்றால் மகிமையின் பரிசுத்தமுள்ள உலக ரட்சிப்புக்காக அருளப்பட்ட ஒரே ஒரு நாமமாகிய இந்த புனிதமாகிய இயேசுவின் நாமத்தை கூப்பிட வேண்டும். கூப்பிட்டு அவர் அங்க இருக்கிறாரு. அது பிசாசு இருந்தாலும் இவர் பேருக்கு, அதனால தான் பிசாசுகளை துரத்தி நம்ம அல்லவா இவர் நாமம் சொல்லும்போது அது ஓடித்தான் ஆகணும். அது பிகாஸ் இவர் நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுதோ அங்கே பிரசன்னமா வந்துடுறாரு அவர் பூமியில. இவருடைய பிரசன்னமாய் வராத இடம் நரகம் தான். நரகத்தை நீங்க இயேசுவே இயேசு என்று கூப்பிட்டால் அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு எனக்கும் விளங்காது. இங்கத்தான் நம்மளுக்கு அது பரிகாரத்திற்கான நாமம், நரகத்தை கிடையாது. ஆகிய நாமத்தை அபாத்திரமா எடுக்க வேண்டாம். மாறாக சுத்திகரிப்புக்காக, வெளிச்சம் உண்டாகிறதுக்காக, தெளிவு உண்டாகிறதுக்காக, உள்ள இருக்கிற அசுத்தலா வெளியே போறதுக்காக இவரோட நாமத்தை விசுவாசத்தில் தயவு செய்து உச்சரியுங்கள். இவரை கூப்பிடுறதுக்காக அந்த பேர் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? நமக்கு. இவ்வளவு பாக்கியசாலிகளை கவனித்தீர்களா? உங்களுக்கும் எனக்கும் பரத்தந்து கர்த்தர் கொடுத்தது இயேசு என்பதான நாமம். அது சின்ன பொண்ணா என்னன்னா பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த நாமத்தை வைத்துக்கொண்டு.